ஏண்டா டேய், உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா குடும்பத்தோட எங்க பக்கத்து வீட்டுல திருட வந்திருப்பீங்க. யோ மீச, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா? இந்த ஆள் வேற தூங்கிங்கன்னு வண்டி கொண்டு போய் விட்டுருவான் போல இருக்கு. வந்துச்சுடா ஜெயிலு. இனிமே நீங்கெல்லாம் இங்கதான் இருக்க போறீங்க. சீக்கிரம் கதவு தரங்க. ஏய், என்னடா பண்றீங்க? ஏய், வேணாம் விட்டுருங்கடா. அட பாவி, அடிச்சு போட்டு இடுப்புல தூக்கிட்டு போறானே. இவனுங்களை தூக்கி ஜெயில போலாம் சொல்லிட்டு பார்த்தா இவனுங்க வச்சிருக்க ஃபேக் ஜெயில நம்மள தூக்கி வந்து அடைச்சு வச்சுட்டானுங்க இவனுங்க. நம்மள மட்டும் இல்ல, நம்ம கூட ஒரு மீசக்கார போலீஸ் இருந்தா இருப்பாருங்க, அவரையும் போய் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அந்த மீசக்கார ட்ரெஸ் சட்டி தலையை மாட்டிருக்கான் போல இருக்கு. அங்க பாருங்க, உடம்புல ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா நிக்கல. என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபேக் ஜெயில இருந்து பார்த்தே தப்பிச்சு போயே தீரணும். என்னங்கடா இது இங்க ஜொலிக்குது? அட ஹேமரு, சூப்பரு. இந்த டோர் ஒண்டி திறந்துருந்தா இந்த ஹேமரை தூக்கி போய் அவன் மண்ணை மேல அடிச்சிட்டு இருப்ப. டோரை பூட்டி வச்சிருக்கான். இந்த வச்சு என்ன பண்றது? ஏதோ போட்டிருக்கானுங்க, டாய்லெட்டை உடைக்கணுமா? பா, என்னடா இது தொட்டோட உடச்சிக்கிச்சு. ஃபேக் ஜெயில் தான், எல்லாம் சும்மா ஒட்டி தான் வச்சிருப்பானுங்க. என்ன இது ஒரே பச்சையா இருக்கு? டாய்லெட்டை உதைச்சிட்டு ஜம்ப் பண்ணிட்டு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்க கூடாது. யாரா அது அங்கே எட்டி பாக்குறது? குட்டி சத்தா இங்கதான் இருக்கியா? விட மாட்டா, இரு வர எட்டியா பாக்குற உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னங்கடா இது மாயமா இருக்கு. இவனு நேரம் இங்கே தானே அது குட்டி சாத்தா எட்டி பாட்டுச்சு, திடீர்னு காணாம போயிருச்சு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு பார்க்க போதே தெரியுது. சீவேஜ் நம்ம டாய்லெட்டை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஜெயிலோட சீவேஜுக்குள்ள இருக்கும். நீங்க இருந்து கிளைம் பண்ணி வேற பார்த்தீங்கன்னா மேலே தப்பிச்சு போனோமா, பார்த்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். என்ன ஆனாலும் சரி, இதுக்குள்ளோண்டி பார்த்தீங்கன்னா விழுந்துடக்கூடாது. என்னங்கடா இது இங்கே ஏதோ மழை பொழியுது. ஓ, ஆசிட் மலையா? என்ன இந்த பொண்ணு நிற்கிது, இதை போய் தள்ளி விட்டுடலாமா? ஒரு அங்கே கொடுத்து பார்ப்போம். என்னது ரோபக்ஸ் வேணுமா? ஆடா போங்கடா, என்கிட்ட ரோபக்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிடலாம். இதுதான் தன்வினை தன்னை சுடும் சொல்கிறதா? அந்த பொண்ணை நம்ம இந்த ஆசிட்டில் தள்ளி விடலான்னு பார்த்தோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மாட்டாமல் எப்படியே தப்பிச்சு போனோம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. அப்படியே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஐபோப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. என்னடா இது இங்கே பால் வச்சிருக்கானுங்க, புஷ்டி பால். இது தள்ளி விடணுமா? ஏய், நான் தலைவே இல்லையே, அது பாட்டு உருண்டு போய் உழுது. கீழே விழுந்த பொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கு. கரெக்டாக போய் ஜம்ப் பண்ணுருவோம். என்னங்கடா இது, நம்ம ஜம்ப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து மேலே வருது. ஒருவேளை அந்த பால் கீழே போய் நான் உடச்சிக்கிச்சு பைப் லைன் ஓட்டையாக்கி விட்டுச்சா என்னன்னு தெரியல. தாண்டி வந்துட்டோமா, நமக்கு எதுக்குங்க அந்த ஆதாரிச்சு வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபேக் ஜெயிலை விட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போவோம். அங்கங்கே பொட்டியே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியலையே. ஒருவேளை இவனுங்களோட வேஸ்ட்டெல்லாம் இந்த கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்களா? அதை வச்சு இவனுங்க என்ன பண்ண போறானுங்க? அவனுங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வழியை பார்ப்போம். என்னடா இது லாக்கர் மாதிரி இருக்கு. தர அட டம்மியா இது? சே, இப்ப இந்த வெண்ட் வழியா வேற பாத்தீங்கன்னா போனோமா, மேல ஏறி வர்றோம். ஒதுங்கி நெல்லு, கீழே இறங்க சொன்னா அட சுகுரோம் பல்லு. என்னங்களா இது, நான் ஒண்ணு சீவேஜ் விட்டு வெளியே போலியா? இப்ப இங்க இருந்து இந்த டப்பா மேல ஒண்ணு, அங்க ஒண்ணு, இப்ப அப்படியே ஓடிப்பிட்டு இங்க ஒரு ஜம்பு, அடுத்து அங்க ஒரு ஜம்பு. எப்பாட்டே முதல்ல டாய்லெட் விட்டே வெளியே அனுப்புங்கண்ணா, நாத்தம் வந்து குடலை புடுங்குது. என்னடா இது பாத்ரூம் கூட விட்டுருக்கீங்க, இது உசுன்னு சவுண்டு கேக்குது. என்னவா இருக்கும் தெரியலையே. அட கரண்ட் ஷாக்கு. அடா பாவீங்களா, இவனுங்களை பாருங்களேன், தண்ணி அங்கங்க ஊத்தி பார்த்தீங்கன்னா அதுல கரண்ட் ஷாக் வச்சிருக்கானுங்க. எவனோ ஒருத்தர் இது பார்க்காம டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான் போல இருக்காங்க. பாருங்க, கரண்ட் ஷாக் அவனை பார்த்து தூக்கி அடிக்குது. இதுல மாட்டணும் நமக்கும் பார்த்தீங்கன்னா அதே நிலமை தான். அதனால பார்த்தீங்கன்னா பார்த்து போவோம். இருடா, இந்த கரண்ட் வேற புடிங்கிட்டு போறேன். ஆஹா, நம்ம எங்க புடிங்கிட்டு போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோர்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கான சட்டி தலைய. என்ன இது வெள்ளையா கிளம்பி வருது? ஆஹா, விஷவாயுங்க. அதாவது இந்த குடும்பத்தோட ஒரு பாம்பு போல இருக்கு. ஒரு கண்டெய்னருக்குள்ள பாம்பு அடைச்சி வச்சு இப்படிதான் விட்டுட்டு இருக்கானுங்க போல இருக்கு. வர வழியில மாட்டிக்கிட்டு சாவங்கடா சொல்லிட்டு ஒரு இந்த விஷவாயு தாக்குதல பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்டோம். இது என்னடா இது? ஓ, ஸ்பைக்கு. இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கேம் எல்லாம் நீங்க பிளே பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ஸ்பைக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸா வச்சிருப்பாங்க. அதான் இவனுங்க வச்சிருக்கானுங்க. டேய் தம்பி, யாரா நீ, ஏன்டா ஓடி வர? என்னடா இது எலக்ட்ரிக் ஷாக் கொண்டு போச்சு. அவன் எதை பார்த்து பயந்து ஓடி வந்தா தெரியல. செத்துட்டானா? எப்படா செத்த? இதில் லேடர் வச்சிருக்கானுங்க. ஓ, அந்த பைப்புல பார்த்தீங்கன்னா இதை லேடரை எடுக்காம அந்த சைடு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான் போல இருக்கு. இது எடுக்க திரும்பி வர போதும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிப்படி செத்துட்டான் போல இருக்குவேன். நீ உண்டு எப்படா தாண்டி போன? என்னால் தாண்ட முடியல. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடரை வந்து போடணும். போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங் வந்து போட்டுருவோம். என்னங்கடா இது, இந்த இடத்த எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு. இது நம்ம ஜெயிலோடைய என்ட்ரன்ஸ் தானே? ஐயோ, பார்த்துட்டான். ஓடுறான். முதல்ல பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணு. டேய் தொப்ப வேணாடா, விட்டுறா. நீ ஒண்டி நான் விட்ட வச்சுக்கோ. நான் சைஸுக்கே உனக்காக ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வாங்கி தரேன். இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் உனக்கு செட்டு கூட ஆகல. பார்த்து பேண்ட் எல்லாம் ஊறுது. என்ன சொன்னாலும் விட மாட்டேன்றானே, பின்னாடியே வரானே. ஓடுறான். டேய் தொப்ப விட்டுறா. அதுதாங்க
இப்போ அந்த பைப் மேலே வந்து ஏறிட்டாலே நம்ம போதும். வாடா 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 தொப்பை தலையா முடிஞ்சா இப்போ வந்து புடுறா பார்ப்போம். கண்டிப்பாக தொப்பை வச்சுன்னு மேலே வந்து ஏற முடியாது. இங்கே ஒரு ஜம்ப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். இப்போ வந்து புடுறா பார்ப்போம். ஆஹா ஓவராக பேசக்கூடாதுங்க. ஏன்னா ராணுவத்தில் அழிஞ்சனோட ஆணவத்தில் அழிஞ்ச வந்து ஜாஸ்தி. ஓவர வாய் விட்டோன்னா அப்படி சரக்கி கீழே விழுந்தோம் மாட்டையிலே வந்து வச்சிருவான். இந்த குட்டி சத்தா வேற இங்கேருந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போது தெரியல. இது ஷார்ட் கட் இருந்தால் நம்ம அதை தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குற ஒன்றும் கிடைக்க மாட்டேது. என்னங்கடா இது? ஏய் என்னது நம்ம பறக்கிறோம் நல்லா இருக்கே. இது சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி பாருங்களேன். நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக பறக்கிறோம். ஏ சூப்பர் ஸ்டாருடா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பைய சாருடா. இங்கே பார்த்தீங்களா நம்ம ஆர்வ கோளாறுல இங்கேயே பறப்போம் சொல்லிட்டு போய் நினச்சானுங்க போல இருக்கு. இதெல்லாம் நம்ம சிக்குவோமா? இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கயிறை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போகணுமா? டேய் என்னங்களா ஜெயிலு இது? ஆர்மியில் தர மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க பாரு. எகிரி குதி கைத்து பிடிச்சி போக சொல்லிட்டு. ஐயா இப்போங்க அட கேஃபி தெரியா? எனக்கு வேற பயங்கரமாக பசிக்குதுங்க. வாங்க எங்கன்னா சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு போகலாம். எது எடுக்க சொல்கிறானுங்க? என்னது இது? அட வெப்பனு இது எது கொடுத்தானுங்க? ஐயா இந்த அக்கா அடிக்கிறதுக்கா? இது வேற கையில் கிடைக்கிற தக்காளி யாரும் தூக்கிட்டு அடிக்குது. எக்கோ சொன்னாக்கா நிலுக்கா. ஆஹா இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா பர்கர் கண்ணுங்க. அதாவது இந்த அக்கா வந்து முடிஞ்சவளுக்கு பர்கரை சாப்பிட வைக்கணுமா? அது வயிறு ஃபுல்லாக்கி பார்த்தீங்கன்னா கீழே தள்ளணுமா? அடா பாவீங்களா சாப்பாடு போட்டு காலி பண்ண சொல்கிறீங்களா? இது வேற பாருங்க அழிவு போன தக்காளி தூக்கி மூஞ்சில் இடி. அக்கா ரெண்டே பர்கர் இந்தா முஜிக்குட்டி அவ்வளோதான். இதோட நீ காலியாக போற. இன்னும் ஒன்று வாயத்தர. அப்பா முடியலங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா கைதா வலிக்குது. யோ இதுக்கு தான் ஓவராக சாப்பிடக்கூடாதுன்றது. அங்கே பாருங்க சாப்பிட்டு அக்கா வெடிச்சே போயிடுச்சு. நீ யாரா தம்பி? இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லூசுத்தனமா சரியா வேணுமோ பண்ணிட்டு போட்டோம். இப்போ நம்ம வந்து லேடரை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே போகலாம். கிச்சன்னா சாப்பாடுனா தருவானுங்க சொல்லிட்டு பார்த்தா ஒரு சொர்ணாக்கா விட்டு வச்சிருக்கானுங்களே. எனக்கு என்னமோ அது சாப்பிட்றதுக்கோசமே இந்த கிச்சனை கட்டி விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோக்குள்ள ட்ராப்பு? டேய் எவன்டா இந்த பிளான் போட்டவ? அதாவது இந்த முள்வேலி இதெல்லாம் வச்சிருக்கானுங்களே இவனுங்க வந்து இந்த சைடில் தான் வைக்க மறந்துடுறாங்க பாருங்க. நம்ம இங்கே நின்னாலே பார்த்தீங்கன்னா அழகாக தாண்டி போயிடலாம். ஐயோ ஏன்னா இந்த ஜெயில கட்டந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியாக சேர்ந்து தான். இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுன்றதே கிடையாது. இங்கே பாருங்க அவனை வேற பொம்மை வேறையே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிருக்கா. இங்கேயே விஷவாயு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். என்னடா இது? ஓ லைட்டு. இந்த ஜெயிலெல்லாம் கண்காணிப்பாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபேக் ஜெயிலில் லைட்டு வச்சிருக்கானுங்க. இந்த லைட்டில் நம்ம மாட்டினா பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பிடிச்சிருவானுங்க. ஏய் யாரா நீங்கள் காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான்லாம் லெஃப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை காமிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிற ஆளுடா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதுடா இது சொர்ணாக்கா மாதிரி இருக்கு. ஓ பொம்மை. நான் கூட அந்த அக்கா தான் திரும்பி வந்து ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இது எந்த இடம்? அங்கே ஏதோ கப்புள்ஸாக நிற்கிறானுங்க. கேமில் கூட பாருங்களேன் ஜோடியாக வரானுங்க. நம்ம தான் கேமில் கூட சிங்களாவோட வந்திருக்காங்க போல இருக்கு. மனசு இல்லைனாலும் அதான் இது வழியாக நம்ம தப்பிச்சு போனோம். இதுக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ போகுது பைப் பவர் லைனு. கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இந்த இடத்துல ஒரு பொட்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொட்டி தான். இந்த பொட்டியை தள்ளின்னு போயிட்டு அந்த பட்டனில் வந்து போடணும். போட்டோன்னா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா உனக்கு ஜோடியாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் என்னடா ஜோடியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ அண்ணன் தள்ளிட்டு நான் போகிறேன் பாரு. கமான் ஒரே முட்டு. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வழி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஜம்பிங்கை வந்து போட்டுற வேண்டியதா. குதிச்சிட்றா கைப்புள்ள. என்ன இது? அவன் ஏன்டா துண்டக்கான துணியக்கான ஓடுறா தம்பி? ஏன்டா ஓடுற சொல்லிட்டு ஓடுறா. பின்னாடி வேற என்னமோ திறக்குது. என்னது இது? இதுவும் உருவத்தெருது. ஓய்யோ ஒரு குட்டி சாத்தா நாய் மேலே உட்காந்துட்டு வருது. ஓடுறா. அந்த குட்டி சாதைகளை மாட்டக்கூடாது. இங்கே வேற வராளி ஃபுல்லாக லேண்ட்மைன் வச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம சைஸுக்கு லேண்ட்மைன் வைப்பானுங்க சொல்லிட்டு பார்த்தா நாய் சைஸுக்கு வச்சிருக்கானுங்க. இந்த லேண்ட்மைனில் ஒன்று வச்சா கூட நம்ம கதை பிடிச்சிது. குட்டி சாத்தா வேணாம் விட்டுரு. இங்கே பாருங்க இது பின்னாடியே வருது. அழகா பண்ண நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்த்து அழகான பசங்க பொண்ணுங்க வந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போடுகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே போனோமா? நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போகிறான். அவனே நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ட்ராப் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவனே வந்து நான் அவள மாட்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம். இனி சுருக்கமாக சொல்லணும்னா அவன் தான் பலியாடு. போடே வந்த இடம் என் காடு நீ தான் பலியாடு. இது யாரா இது? இது அது தொப்பா அங்கிள் தானே? இந்த போலீஸையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கானுங்க. கவலைப்படாதீங்க சார், நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன். அது வந்துட்டேன். இப்போ எப்படியாவது போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றணும். அவரை காப்பாற்றிட்டா அவரே நம்மளை ஜெயிலோட காப்பாற்றி கூட்டு போயிடுவார். நான் வந்து நம்புறேன். இங்கே ஒரு ஜம்ப்பு கடை ஓடி போய்டும். எல்லாம் அடுத்து அந்த குடிசா தவிர ஷார்ட்கட்டில் வந்து தொலைய போகுது. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். கரெக்டாக குதிச்சிட்றா கைப்புள்ள. எறான் சாவியை எப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில கீழே இருக்கியா சிப்புட்டு திறந்து விட்டுருவோம். வத்தலைவா சீக்கிரமாக ஜெயிலு தப்பிச்சு போகலாம். அங்கே பாருங்க என்ன கம்பீரமாக போறாருன்ட்டு.
எனக்கு என்னமோ இப்போ எதிர்க்கு எவனாவது வந்தானா கழுத்தா மடையில் அடிச்சு ஓட விடுவார்னு நினைக்கிறேன். இருங்க நானும் வந்துடுறேன். சும்மா கதுவோல அடிச்சு தள்ளிட்டு போறாரு பாருங்க மனுஷன். நிலுங்க சார், நானும் வந்துடுறேன். ஏய் என்னையா நீ பட கதுவை சாத்திட்டு போயிட்ட? உன்னையாடா நம்பனே? என்னங்கடா இது? ரியல் லைஃப்ல தான் எல்லாரும் நம்மள யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போறானுங்க சொல்லிட்டு பார்த்தா கேம்ல கூட அதே தான் பண்றானுங்க பாருங்களா. மனசு இல்லனாலும் அதான் சாபம் அவனை சும்மா விடாது. தொப்ப தலையா, நீ திருப்பி போய் எங்கேயாவது மாட்டுவ, நான் உனக்கு காப்பாற்றவே மாட்டேன்டா. இது வேற ட்ரெட்மில்லா? அங்க பாருங்க அந்த பொண்ணு அங்க போய் முட்டின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. சரி இப்போ நம்ம இங்கேருந்து அந்த ட்ரெட்மிலுக்கு ஒரு ஜம்ப்பு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜம்ப்பு. என்னங்கடா இது ஜெயிலு பாட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருக்கு. ஆனால் இது பார்க்கறதுக்கு ஜெயில் மாதிரியே இல்லைங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் வச்சிருக்கானுங்க, என்னென்னமோ வச்சிருக்கானுங்க. இது என்னடா இது? ஓ பொம்மை. அந்த போலீஸ்காரனா ப்ளே பண்ணணும்னா 59 ராபெக்ஸ் வேணுமா? ஆட போகடா, நீ சும்மா கொடுத்தா கூட நான் உனச்சு நான் ப்ளே பண்ண மாட்டேன். விட்டு ஓட்டாங்க அவன், நம்மளை விடக்கூடாது அவனை. இந்த குட்டி சாத்தா வேற எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியல. அப்பப்போ வந்து பார்த்து எட்டி பார்த்துட்டு போகுது. நம்ம அழகா இருக்கிறதெல்லாம் ஒளிஞ்சிருந்துன்னு பார்த்து ரசிக்குது போல இருக்கு நம்மள. இப்போ என்னன்னா அந்த இடத்துல 3 பிளாங்க் இருக்கு. அதை 3 பிளாங்கையும் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுன்றானுங்க. 3த்தையும் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம எப்போங்க கிராஸ் பண்ணுறது? ஒரு பிளாங்க் வச்சு கிராஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. எத்தனை பிரிசன் எஸ்கேப் நம்ம பண்ணியிருக்கோம் ரோப்ளெக்ஸில். இதெல்லாம் ஒரு மேட்ரா? அவ்வளோதான், இதையும் மாதிரி தாண்டியாச்சு. இப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம், மேலே ஏறி பார்த்தீங்கன்னா போவோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா போய் மாட்டிருப்பாருங்க. ஏன்னா நம்மளே ஏமாத்திட்டு போனார்ல, கர்மா இஸ் பூமராங்க. அங்கே பாருங்க சொல்லி வாய முடியல தொங்க விட்டாங்க பாருங்க. இந்த கசாப்பு கடலாம் இந்த ஆட்டை தொங்க விடுற மாதிரி அது குட்டி சத்தா பாருங்க. அந்த போலீஸ்காரர் தொங்க விட்டுருக்கு. இந்த வாட்டி அந்த குட்டி சாத்தம் பார்த்தீங்கன்னா சின்ன நாயை வந்து கொண்டு வந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி பெருசில் வந்ததுல இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன நாய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது? ஓ வெப்பனா? எட்ரா வெப்பனை? ஓய்யோ உடச்சிக்கிச்சு. என்னடா வெப்பன் இது? தண்ணி துப்பாக்கியா? டேய் இதெல்லாம் நான் சின்ன பையனா இருக்க போது எங்கள் ஊர் திருவிழாவில் விற்று துப்பாக்கிடா, அதை போய் கொடுத்துருக்கீங்க. இவனுங்க எதுக்காக இதை கொடுத்துருக்கானுங்கன்னா இது ஒரு ரோபோட் நாய் இல்லை. தண்ணி பட்டா ரோபோட் வந்து ஷாக் சைடாக காலி ஆடல, அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு காலி பண்ணி கொடுத்துருக்கானுங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? குட்டிசதா இந்தா வாங்கிக்கோ, இதோட நீ இந்த அவ்வளோதான் என்கிட்ட வச்சுக்கினேன். இதான் உன் நிலமை. என்னது இப்போ திரும்பி போய் அந்த வெள்ளத்துக்கு தாடிக்காரனை காப்பாற்றணுமா? எனக்கு உன்னை காப்பாற்றுறதுல விருப்பமே இல்லை. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லையே. உன்னை காப்பாற்றினாதான் பார்த்தீங்கன்னா அதில் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு இவனுக்கு வேறு சொல்கிறானுங்க. ஆனால் என்ன பண்ணலாம், காப்பாற்றுவோம். எங்கடா ஓடுற? இங்கே பாருங்களேன், காப்பாற்றணும் அப்பாட்டுன்னு போகிறான். இந்த வாட்டி விடக்கூடாதுங்க. இவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா போக வேண்டியதா? என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு பிரிசனிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும். ஹேய் என்னோட என் கூட வந்து காணாம போயிட்டா. டே தம்பி எங்கடா போனேன்? என்னங்க அழக்கானோ? ஓ கீழே தொங்கிட்டு வரானா? என்னங்கடா இது? நம்ம கூட தான் வந்தோடனே பட்டன் ப்ரெஸ் பண்ணா. இவ எதுக்கு கீழே போனா எனக்கு தெரியலையே. சரியா எதுக்காவது போயிட்டு போட்டே போங்க, நம்ம ஜெயில விட்டு வெளியே போகிற வழியை பார்க்கலாம். என்ன இது பெரிய சவுண்டு கேட்குது? ஐயா அந்த ஒரு நாய் காலி பண்ணதால கூட்டாளியே தடுத்திட்டு வருதுங்க போல இருக்கே. ஏய் போடாங்கட்டு. இப்போ பாருங்களேன், விட்டு தான் லேண்ட் மேலே தள்ளி விட்டுருப்பா இவ. அவ்வளோதான். இந்த டாக்ஸை பாருங்களேன், ஒன்று பின்னாடி ஓடி வந்துட்டு எல்லா பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்துக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இதெல்லாம் ரோபோட் டாக் தானே, அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு வந்து அவ்வளோதான். வெற்றிக்கிழமை இங்கே இருந்தால் எல்லா டாக்கையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணியாச்சு. படுத்துக்கிது என்னங்க ஜிம் ஏரியாவா? அது வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டு. டேய் என்னங்கடா இது? ஜெயிலுக்குள்ளே என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான ஜெயிலுக்குள்ள கூட எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குமான்னு தெரில. ஆனால் இந்த ஃபேக் ஜெயிலில் பாருங்களேன் என்னமோ வச்சுட்டு இருக்கானுங்க. அவன் நாங்கள் அந்த பேஸ்கெட் பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. ஓ புரிஞ்சிச்சுங்க. அந்த பாலை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோல் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வழி வந்து கிடைக்குமா. அதுதான் தம்பி ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்மளை பற்றி ட்ரை வந்து பண்ணுவோம். கரெக்டாக இமேஜ் ஒரு அடி. நாங்களாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இது நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி தூக்கி அடிக்கிறது. தம்பி என்ன தானே இல்லை நீ அந்த லேண்ட் மேலே தள்ளி விட்டு காலி பண்ண பார்த்த, முடிஞ்சங்க தப்பிச்சோடா நீ பார்ப்போம். அங்கே பாருங்க ஒன்றும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னு தெரியுதா? பாலுங்க. இந்த பால் மேலே பட்டுனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டு இருப்போம். இது அந்த என்னது ப்ராக்டிஸ் பண்ணுற மிஷினுங்க. பால் செம்ம ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. ஏப்பா இது என்னடா அது? ஓ லைட்டா? இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போனோம் போல இருக்கு. டக்குன்னு பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். இது வேற ஒன்றும் எவ்வளோ நேரத்துக்கு ஆஃப் ஆயிருக்கோ தெரியல. நம்ம டக்குன்னு ஓடி போயிடலாம். ஒருவேளை பின்னாடி அந்த பேஸ்கெட் பாலில் ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து போட்டிக்கிட்டு விட்டுருவோம் சாவிடான்ட்டு. ஓடு 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 வந்துரு. ஷோப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ இந்த ஷவாலை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் குழி தோண்டிட்டு போனோமா? அட போவீங்களா, கடைசியில் இந்த வேலை மட்டும் தான் பாக்கி. கடைசியில் இதையும் கொடுத்துட்டிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வேற பார்த்தீங்கன்னா தோண்டணுமா? தோண்டு அவ்வளோதாங்க. இப்படி பள்ளத்தை தோண்டி போய் தப்பிச்சு வந்துட்டோம். எங்கே அந்த போலீஸ்காரர் ஆளே காணோம்? ஐயோ போலீஸே எங்கேயா போனா? தப்பிச்சு இப்படி போயிட்டியா? இங்கே தான் இருக்கியா? நமக்கு இதை தராருங்க. வெப்பனா சூப்பர். இதை வச்சு உன்னை காலி பண்ணுறா போடா அங்கிட்டு. சரி இது எதுக்கு அவன் நம்ம கையில் கொடுத்தா? ஐயா இவனை காலி பண்ணுறதுக்கா? இவன் தாங்க கடைசி. ஆல்ரெடி ஃபேமிலிஸ் இந்த 2 பேரை காலி பண்ணிட்டோம்.
வீரங்கி சொல்கிற பேரில் ஏதோ ஒரு கேவலமான விஷயமில் உட்காந்துட்டு வரான். விடக்கூடாதுங்க. அதாவது நம்ம ஒரு அடி அடித்தா அவனுக்கு 10 லைஃப் போகுது, ஆனால் அவன் ஒரு அடி அடித்தாலும் நமக்கு 4 லைஃப் போகுது. என்னங்கண்ணா நாயா இது? இப்போ பாருங்க 5 போகுது. கமான் விட்றாத. இன்னும் அவனுக்கு 30 அடி தான். நமது லைஃப் அதிகமாக இருக்குது, விட்றாதீங்க. எப்போ அவ்வளோதான். ரெஸ்ட் இன் பீஸ். யோபா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ என்னைக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் சேனலில் போட்டிருக்கோம். வீடியோஸும் மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஒட்டி மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. மறக்காம அதே மாதிரி வீடியோக்கு ஐபி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். பாரட்டா.